நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் பதிகத்தின் 10ஆம் பாசுரத்தில் தலைப்பெய் காலம் நமந்தமர் பாசமிட்டால் அலைப்பூணுண்ணும் அவ்வல்லல் எல்லாம் அகல கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டு கொண்டு நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே என்று பாடுகிறார். நம்மை போல யாரும் உள்ளனரோ என்று கர்வத்துடன் தான் விரும்பியபடியெல்லாம் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காலத்திலே அன்றாடம் அவன் செய்த குற்றங்கள் அனைத்தையும் ஒரு ஓலையில் யமதூதர்கள் எழுதியபடி இருப்பர். பின்னர் அவற்றுக்கான பலன்களை அனுபவிக்கும் காலம் வந்தவுடன் அவன் முன்பாக வந்து நிற்பர். அப்போது அவர்கள் தங்கள் கையில் உள்ள உயிரை கவரும் காலபாசம் என்ற பாசக்கயிற்றை வீசுவர். இவனுக்கோ இங்கேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதால் அந்த ஆசை இவனை இப்பக்கம் பிடித்து இழுக்கும். ஆனால் யமதூதர்கள் அவனை அப்பக்கம் இழுப்பர். அவன் அனுபவிக்கும் துன்பத்திற்கு ஒரு எல்லை இல்லாமல் இருக்கும். இப்படி சொல்ல முடியாத துன்பம் அனைத்தும் நீங்கும் விதமாக சிற்றறிவுக்கு எட்டாத தூரத்தில் உள்ள பல வகையான சாஸ்திரங்கள் மூலம் மட்டுமே அறியக்கூடியவன் என்று இல்லாமல் மாமிச கண்களுக்கும் கூட காணலாம்படி கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தான். ஆத்மாவை வெட்டவோ எரிக்கவோ இயலாது என்று பகவத்கீதை கூறியுள்ள போதிலும் ஆத்மாவுக்குள் சூக்ஷ்மமாக வியாபித்துள்ள எம்பெருமான் நினைத்தால் அவன் திருக்குணங்களால் அதனை உருக்க இயலும். அவனுக்கு அடிமை என்ற அடிமைத்தனம் இல்லையெனில் ஆத்மாவை அடையாளம் காண இயலாது. இப்படி திருவேங்கட மலையிலே நான் காணும்படி நின்ற அவனை காணப்பெற்று சிதிலமாய் போன என் மனம் நிலை பெற்றது. அதனால் அந்த துன்பங்கள் விலக என் ஆத்மாவும் நித்தியத்துவத்தை அடைந்தது என்கிறார்.